சுற்றுலா அப்படின்னு சொன்னாவே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுவாங்க. ஆமாங்க, நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இல்லை தேர்வு முடிவுகள் வர டயத்தில் அப்போ கொடுக்கக்கூடிய லீவுலன்ட்டு நம்ம சுற்றுலா கிளம்பிடுவோம் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸ் கூடன்னு. நம்மளுடைய மைண்டை ரொம்பவே ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்காகவும், நம்ம டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காகவும், நம்மளுடைய வேலை பலுவிலிருந்து நம்மளை ரொம்பவே ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்காகவும் நாம் சுற்றுலா போவோம். இப்போது நம்மளுடைய காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அழகிய கடற்கரைகள், எழில் கொஞ்சம் வனங்கள், பிரமிப்பூட்டக்கூடிய மலைத்தொடர்கள்னு நம்ம பாரத தேசத்துல அழகுக்கு பஞ்சமே இல்லைங்க. நம்ம நாடு முழுவதும் இயற்கை அழகை கண்டு ரசிக்கிறதுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்ல எந்தவித தடையும் இல்லை, கட்டுப்பாடுகளும் இல்லை. ஆனா இந்தியால கோடி ரூபாய் கொடுத்தாலும் நாம செல்ல முடியாத 3 இடங்கள் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதோ பார்க்கலாம் வாங்க. பாபா அணு ஆராய்ச்சி மையம். இந்தியாவின் முதன்மையான அணு ஆராய்ச்சி நிலையமான பாபா அணு ஆராய்ச்சி மையம் மகாராஷ்டிரா தலைநகர் மும்பையில இருக்கு. நாட்டின் பிரதமரால் நேரடியாக கண்காணிக்கப்படக்கூடிய அணுசக்தி துறையின் கீழ் இது செயல்படுது. இங்க பல்வேறு அணு ஆலைகள் அமைக்கப்பட்டு ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்டு வருது. அணுக்கரு எரிபொருள் சுழற்சி, எதிர்காலத்திற்கு தேவையான நவீன அணுக்கரு ஆற்றல் அமைப்புகள், தொழிற்சாலைகளுக்கு தேவையான மின்னாற்றல், அதிநவீன தொழில்நுட்பம் தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதி அப்படிங்கிறதுனால இந்தியாவின் பார்வையாளர்கள் தடை செய்யப்பட்ட இடங்கள்ல ஒன்றா இதுவும் இருக்கு. ஆராய்ச்சி மாணவர்கள் மட்டுமே இங்க அனுமதிக்கப்படுறாங்க. அடுத்ததா வடக்கு சென்டினல் தீவு. இந்தியாவின் யூனியன் பிரதேசமான அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தான் வடக்கு சென்டினல் தீவு அமைஞ்சிருக்கு. சுமார் 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கிற இந்த சென்டினல் தீவுல சென்டினலிசின் என அழைக்கப்படக்கூடிய உள்ளூர் பழங்குடியின மக்கள் வசிச்சிட்டு இருக்கிறாங்க. டிவி, செல்போன், மின்சாரம் இப்படி எதுவுமே இல்லாம, வெளியுலக தொடர்புகள் சுத்தமா இல்லாம இந்த சென்டினலிசின் மக்கள் தனித்தன்மையோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்குள்ள பழங்குடியின மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும், வெளியுலகில இருந்து அவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படுறத தடுக்கிறதுக்காகவும் வடக்கு சென்டினல் தீவுக்கு செல்ல இந்திய அரசு தடை விதிச்சிருக்கு. இதையும் மீறி சட்டவிரோதமா சென்டினலுக்கு செல்லக்கூடிய வெளியாட்களை சென்டினல் மக்கள் ஏற்றுக்கிறதில்ல. அடுத்ததா பாங்காங்சோ ஏரி. ஜம்மு காஷ்மீர்ல லடாக்ல மிகப்பெரிய பரப்பளவுல பாங்காங்சோ ஏரி அமைஞ்சிருக்கு. இந்த ஏரி லடாக்கின் லே பகுதியில இருந்து சீன எல்லை வரை நீண்டிருக்கு. பிரம்மாண்டமான இமயமலையின் பின்னணியில சில் என்ற பகுதியில இந்த ஏரியை பார்க்கறதுக்கு ரொம்பவே ரம்யமா இருக்கும். இந்த ஏரியின் சில பகுதிகளில் சீன எல்லைக்கு மிக அருகில் இருக்கிறதுனால பாதுகாப்பு காரணங்களுக்காக பார்வையாளர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இப்போ தெரியுதா, நம்ம நாட்டில் எத்தனையோ சுற்றுலா தலங்கள் அழகிய அமைப்புடைய இருக்கும்போது இந்த 3 தலங்கள் மட்டும் பார்க்கறதுக்கு ஏன் தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னு. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.